வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க குறைந்தபட்சம் ஒரு நேர்மையோடையும் குறைந்தபட்சம் ஒரு மக்கள் ஒரு சிந்தனையோட இருக்கணுங்க. இன்னைக்கு விஜய்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொருத்தர் எழுதி கொடுக்கறத பேசி நடிக்கிறவர் எப்படிங்க அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இது எல்லா சமூகத்தையும் பத்தி உணர முடியும், எப்படி அவர் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்ன்றத இந்த மக்கள் உணராம. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆனா ஆச்சரியமா இருக்குது, அவருடைய ரசிகர்களே யாரு, விஜயோட ரசிகர்களே குறிப்பாக அதிக அளவாக பெண்கள் போட்ட ரசிகர்களே இன்னைக்கு வந்து மாற்றி பேசுகிறாங்க. இதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு கரண்ட் பிரச்சனைக்காக இருக்கட்டும், திருச்சி பிரச்சனைக்காக இருக்கட்டும், கோயம்புத்தூர் பிரச்சனைக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பெண்கள் தான் இப்போ விதிக்கணும். இந்த மாற்றத்தை 2500 கொடுத்துருவாரு, 6 சிலிண்டர் கொடுத்துருவாரு, இதெல்லாம் அங்கே சொல்லியிருப்பாங்க. எங்க அந்த அதாவது இங்கே நீங்கள் அவங்க நீங்கள் நம்ம ஆரம்பத்தில் பேசியிருக்கோம், அந்த இயக்கத்தில் இருக்கிற பெண்களை பார்த்தீங்களா, வெள்ளந்தியானவங்க, அவங்க நடுத்தர வகுப்பு சேர்ந்தவங்க, அரசியல் அறிவு இல்லாதவங்க. இப்ப அந்த அவங்களுக்கு இங்க வாய்ப்பு கிடைச்சிருக்கான்னு பாத்தீங்களா? இந்த கமலின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அந்த அவினாசி பொண்ணு, இதெல்லாம் வந்து அதான் சொல்ல ஒரு சிலர் தான் பண்ணுவாங்க. இந்த கீர்த்தனா யாரு கீர்த்தனா? அந்த லேடி அந்த கதை சொல்றாங்க. முழுக்க முழுக்க அதோட பின்னணியை ஒரு 2 நிமிடம் விலகி சொல்லிடுறேன். அந்த அம்மா வந்து ஐபேக்ல வேலை பார்த்திருக்கு, சந்திரபாபு நாட்டில் வேலை பார்த்திருக்கு, எல்லாம் பார்த்துட்டு விருதை மகள் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா ஐடி உருவாக்கி விருதுநகர் தொகுதியை நம்ம நினைச்ச வேலை பார்த்தது. இப்ப அங்க சிவகாசியில வந்து பாத்தீங்கன்னா யாரோ பலராமன் ஒருத்தர் வந்து கடைசி வரைக்கும் வேட்பாளர் அறிவிச்சு அந்த 234 பேர் போது சிவகாசியில இருக்கவர், அவர் ஓபிஎஸோட தீவிர ஆதரவாளரா, ஓபிஎஸோட தீவிர ஆதரவாளர் இருந்தவர். அன்னைக்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாம பை சான்ஸா வந்து இந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கொடுத்ததாக வந்து சீட்டு கொடுத்த உடனே கிடைச்சிருக்காங்க, காரணத்துக்காக கொடுத்தது தெரியும். அந்த அம்மா அதாவது இன்னைக்கு ஐபேக்கும் போலியா போச்சு. இந்த அதாவது இந்த நிறுவனம் அரசியல வந்து பெண்ணு வீசா போச்சு போது இப்ப நம்ம அதை நினைச்சுட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு கணிச்சோ ரிட்டர்ன் ஆகுது. இப்ப அதை நம்ம திரும்ப அதான் சொல்ல முடியுது. எந்த சமூக வலைதளம் இந்த ஆட்சியை முன்னிறுத்துச்சோ அதே சமூக வலைதளம் அது வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணிடும். இது நம்ம கண்கூட பார்க்க போறோம். இவங்க அதுக்கு இடையில வந்து தன்னை மாற்றி அமைச்சு தீவிரமா செயல்படும்னாக்க கண்டிப்பாக கண்ணுல விளக்கடை ஊத்தி பார்க்க முடியாது. அதாவது இது தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது. இதை இப்பனாலும் இந்த மக்கள் உணரணும். நான் சார்ந்தது, உங்களை சார்ந்தது, நான் வந்து ஆட்சியில் இருக்கேன், நான் இருக்கேன், அதிகாரத்தில் இருக்கேன்னு சொல்லி பண்றது எந்த தவறு பண்றது இல்லை. அது இயல்பு நடக்கிறது. இதை நடக்க விடாம அதுக்குண்டான விஷயங்களை எந்த ஒரு ஆட்சியும் அதாவது முன்மாதிரியா உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை மாற்றி அமைக்க முடியாது. அதுக்குண்டான திட்டங்கள், அதுக்குண்டான தரவு மற்ற விஷயங்களை கொண்டு போகும்போதுதான் பண்ணணும். இன்னமும் காவல்துறை அது ஈரல் அழுகி போயிட்டே இருக்கு.